வணக்கம் நண்பர்களே. கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியோடு இணைந்த ஸ்டாலின். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு. இந்த விவகாரத்தில் நாடு தழுவிய அளவில் மாணவர்களை திரட்டி போராட்டம் நடத்தி வென்றிருக்கிறது காக்ரோச் ஜனதா கட்சி. தீவிரமான போராட்டத்தால் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவும் செஞ்சார். தேசிய அளவில் சாதித்து காட்டிய காக்ரோச் ஜனதா கட்சி இப்போது தேசிய அரசியலின் மைய புள்ளியாக மாறியிருக்கு. டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடங்கிய இந்த மாணவர் எழுச்சி இந்திய அரசியலின் அத்தனை பெரிய தலைவர்களின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிற நிலையில் அடுத்த கட்டமாக ஒரு மாபெரும் அரசியல் திருப்பம் அரங்கேற இருப்பதா டெல்லி மற்றும் சென்னை அரசியல் வட்டாரங்கள் பரபரக்குது. நீட் போராட்டத்தின் ஆரம்ப நாளிலிருந்தே சிஜேபி கட்சிக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உட்பட அனைத்து முக்கிய தலைவர்களும் தங்களது முழு ஆதரவை வழங்கி வந்தாங்க. நாடாளுமன்றத்திலும் தெருவிலும் திமுக வழங்கிய இந்த வலுவான ஆதரவு தற்போது இரு கட்சிகளுக்கும் இடையேயான நெருக்கத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றிருக்கு. தற்போதைய தகவல்களின்படி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக சிஜேபி கூட்டணி அமைவது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு விட்டதா சொல்லப்படுது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்பாராத பின்னடைவை சந்தித்த திமுகவுக்கு இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் பேராதரவு பெற்ற சிஜேபி கட்சியின் கூட்டணி ஒரு மிகப்பெரிய அரசியல் வரப்பிரசாதமாக பார்க்கப்படுது. இந்த கூட்டணியின் மிக முக்கியமான அம்சம் இதில் காங்கிரஸ் கட்சிக்கு இடம் இல்லை என்பதுதான். அகில இந்திய அளவில் சிஜேபி தலைமையில் ஒரு சக்தி வாய்ந்த மூன்றாவது அணி உருவெடுத்துட்டு வருது. அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாடி, அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி, மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ், தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவின் பிஆர்எஸ் மற்றும் தமிழகத்தில் திமுக ஆகிய முக்கிய மாநில கட்சிகள் இந்த கூட்டணியில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதா நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் கிடைச்சிருக்கு. காங்கிரஸின் மெத்தன போக்க விரும்பாத இளம் தலைமுறையினரும் மாநில கட்சியும் சிஜேபியின் இளைஞர் சக்தியை முன்னிறுத்தி பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் மாற்றாக இந்த மூணாவது அணியை கட்டமைக்க திட்டமிட்டிருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி இருக்கு. இதன் மூலம் தமிழக அரசியலில் களம் 4 முனை போட்டியாக மாறும் சூழல் இருக்கு. ஏஐஏடிஎம்கே, பிஜேபி, நாம் தமிழர், டிவிகே காங்கிரஸ் மற்றும் திமுக சிஜேபி அணி. சிஜேபியின் இந்த திடீர் வருகையும் திமுகவுடனான கூட்டணியும் தமிழக அரசியல் கணக்குகளை தலைகீழாக மாற்றக்கூடும். விஜய் தலைமையிலான தாவேகா கவர நினைக்கும் இளைஞர் வாக்கு வங்கியை அப்படியே தம் பக்கம் இழுக்க சிஜேபியின் கூட்டணி திமுகவுக்கு பெரிதும் உதவும். இதன் மூலம் பாஜக, காங்கிரஸ் மற்றும் தாவேகா ஆகிய கட்சிகளின் வாக்கு வங்கியை தவிடுபொடியாக்கி தமிழகத்தில் மீண்டும் தன் ஆதிக்கத்தை செலுத்த திமுக தற்போது தயாராகிட்டு வருது.